உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அழகிலா விளையான் துணையாதவ தலைவரண்ணவர்க்கே தரண்ணங்களேம் ஐவகைப் பொருள் நன்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றியாவதும் திகைப்ப நின்ற பொய்கிருள் அகல ஞானம் பொருண்கதிர் விரிந்த புத்தேள் கைவளராடிச் செங்கண் கண்ணனை கருத்தொல்மைப்பாம். பகவத்கீதையிலே சென்ற முறை முதலாவது அத்தியாயம் 44வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து அர்ஜுனன் பேசுகின்றான். 45, 46வது ஸ்லோகம். ஆகா, நாம் ராஜ்ய சுக ஆசையினால் உறவினர்களை கொல்ல முயன்றோம் என்கின்ற இந்த மகத்தான பாவத்தை செய்யவும் துணிந்து விட்டோம். இது மகா கஷ்டம். கையில் ஆயுதம் இல்லாமலும் எதிர்க்காமலும் இருக்கின்ற என்னை கையில் ஆயுதங்களை உடைய திருதராஷ்டிர புத்திரர்கள் போரில் கொள்வார்களே ஆயின் அது எனக்கு அதிக க்ஷேமமாகும் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். ராஜ்யத்தை அடையும் ஆசையால் உறவினர்களை கொல்ல துணிந்து விட்டோம். இந்த பாவத்தை செய்வது தகாது. அதைவிட காண்டிபவில் நழுவி வெறுங்கையோடு நிற்கும் தன்னை கௌரவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை என்று அர்ஜுன் பேசி முடிக்கின்றான். யார் பேசி முடிப்பது? வாழ்க்கை முழுவதும் இதுவரை யுத்தம் கண்டு அஞ்சாத வீரன் தற்போது அவன் மனதில் பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உறவினர்களுடைய பாசம் தோற்றுவித்தது. பின்வாங்கி ஓடினால் அனைவரும் தம்மை தவறாக பார்ப்பார்கள் என்று நினைத்தான். அதற்கு காரணத்தை கண்டுபிடித்து கூறி பகவான் கண்ணனிடம் ஆலோசனை கேட்கின்றான். காம வயப்பட்டாலும் ஆசை அடைந்தது நாம் தான் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கும் இயல்புடையது மனித மனம். சென்ற வழி முழுக்க சினிமா போஸ்டர்கள் ஒட்டியிருந்தது. அழகான பெண்கள் குழாயடியில் நிற்பதை பார்க்க நேர்ந்தது. இப்படி காம ஆசை வந்ததற்கும் புத்தியானது காரணத்தை தேடி கண்டுபிடித்து இதனால்தான் காமம் வந்தது, நியாயம்தான் என்று நிரூபித்துவிடும். மனதில் காமம் தோன்றியது தன்னாலேயே தானே அதற்கு காரணம் என்று ஒப்புக்கொள்ள தோன்றாது. அதே போல யுத்த களத்திலிருந்து உறவினர்களை கொல்லாமல் ஓடிவிட வேண்டும். உறவினர்கள் இல்லாத ராஜ்யத்தை அவன் கற்பனை கூட செய்ய விரும்பவில்லை. அர்ஜுனன் உறவினர்களையும் குருமார்களையும் கொன்றான் என்று பின்னால் வரக்கூடிய சந்ததியர்கள் தவறாக பேசக்கூடாது. சரித்திரத்தில் தன்னுடைய பெயர் புகழ் பாதிக்கும் வகையில் இடம்பெறக்கூடாது. இந்த எண்ணம் மனதில் தோன்றியது. அதற்கான காரணங்களை இதற்கு முன்பு வரை யுத்தம் செய்த போதெல்லாம் தோன்றாத சமுதாய சீரழிவு, குலநாசம், வர்ணக்கலப்பு போன்றவரையெல்லாம் தொகுத்து தான் எண்ணியது சரியானதே என்று நிரூபிக்க இங்கே முயற்சிக்கிறான். பகவான் இதனை நன்கு உணர்வார். இவ்வளவு நேரம் பலவிதமாக எடுத்துரைத்தும் பகவான் ஏதும் பேசவில்லையே என்று நினைத்தான் போலும். அவன் பேச்சினை நிறுத்துகின்றான். அடுத்த ஸ்லோகம் 47. சஞ்சயர் சொல்லுகின்றார். அர்ஜுனன் போர்க்களத்தில் இவ்வாறு சொல்லி துக்கத்தினால் துடிக்கின்ற மனதை உடையவனாய் அம்போடு கூடிய வில்லை எறிந்துவிட்டு தேர்தட்டின் மேல் உட்கார்ந்து விட்டான் அப்படின்னு சொல்றார். அர்ஜுன் பேசி முடித்து நழுவிய காண்டீவ வில்லை எறிந்துவிட்டு அமர்ந்து விட்டான் என்று சஞ்சயர் வர்ணிக்கின்றார். இங்கே ஒரு செய்தி. அர்ஜுனன் தேரில் இருக்க பகவான் கை நீட்டி உபதேசிப்பது போல கீதோபதேசம் என்ற படம் வீடுகளிலும் கடைகளிலும் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை வைக்கக்கூடாது. போர்க்களத்தில் சண்டைக்கு தயாராகும் நிலை வீட்டிலும் சண்டை ஏற்படும் என்று சிலர் கருத்து சொல்கின்றார்கள். இதை சற்று சிந்திக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை வாசித்து பாருங்கள். கீதோபதேசம் செய்யும் போது அர்ஜுன் யுத்த கலத்தனாக வில் அம்போடு நிற்கவில்லை. ஆயுதங்களை எறிந்துவிட்டு தேர்தட்டின் மீது அமர்ந்து விடுகின்றான். அதன் பின்பே பகவான் கீதை உபதேசிக்கிறார். இப்படிப்பட்ட படம் இருந்தால் தவறில்லை. மாறாக சில படங்களில் அர்ஜுன் வில்லோடு நின்று கொண்டிருப்பான். பகவான் அவன் பக்கம் திரும்பி கை நீட்டி சொல்வது போல வரையப்பட்டிருக்கின்றது. இத்தகைய படத்தை தான் வீட்டில் வைக்கக்கூடாது. கீதோபதேச நிலையை விளக்குவதாக இல்லாத படத்தை தொங்கவிடக்கூடாது. இதனை புரிய வைக்கவே இங்கு குறிப்பிட வேண்டியதாக ஆயிற்று. அர்ஜுன் அடைந்த துக்கத்தை பற்றி கூறுவதால் இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுன் விஷாத யோகம் என்ற பெயர் பெற்றது. நடைமுறையிலும் துன்பம் ஏற்பட்ட போதே கடவுளை நினைக்கிறோம், தொழுகின்றோம். சம்சாரத்தில் துன்பம் அதிகமாகி விரக்தி ஏற்பட்டாலே ஆன்மீக நாட்டம் வருகின்றது. துயரம் வந்தால் சலிப்படைய வேண்டாம். நம்மை பக்குவப்படுத்த ஆண்டவன் அளித்த பிரசாதமாக எண்ண வேண்டும். நமக்கு பயிற்சி அளிக்கும் களமாக, ட்ரைனிங் சென்டராக வீட்டை கருத வேண்டும். இது துயரம் என்று இறைவனுக்கு தெரியாதா என்ன? தாங்க முடியவில்லை என்று அலறுகின்றோம். நம்முடைய தாங்கும் சக்தி அந்த இறைவன் அறியாததா?
பிறவிதோறும் தாய் தந்தையாக இருக்கும் பகவான், முந்தைய இப்போதைய அடுத்த பிறவிகள் அனைத்தும் அறியும் பகவான் நமக்கு எது தேவையானது என்பதை அறிய மாட்டானா? இப்படி எண்ணி சாந்தமுடன் வருவதை ஏற்க வேண்டும். பார்த்தனுக்கு வந்த மனப்பெயரால் தான் கீதை என்னும் அமிர்தம் நமக்கு கிடைத்தது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இத்துடன் கீதையின் முதல் அத்தியாயம் முடிவு பெறுகின்றது. இந்த இடத்திலே சில பேருடைய மனதிலே இருக்கின்ற கேள்வி, சில பேர் வெளிப்படையாக கேட்கின்ற கேள்வி ஒன்றை பார்க்கலாம். யுத்த காலத்தில் கீதையின் 18 அத்தியாயங்களையும் அர்ஜுனன் எப்படி கேட்க முடிந்தது? படைகள் கூடியிருக்கும் அந்த சமயத்திலே கிருஷ்ணர் கீதையை இவ்வளவு நேரம் எப்படி சொல்லி இருப்பார்? இப்படி எல்லாம் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். சேனையில் இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கவில்லையா, இல்லை கேட்டுக் கொண்டிருக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். இல்ல சில பேருக்கு மனதிலே இருக்கும். இந்த சந்தேகத்தை தெளிவுபெற உயர்ந்த உரையாசிரியர்கள் சில பேர் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதிலே சிறந்த மகானாக விளங்குகின்ற ஒரு எழுதிய கருத்துக்களை அப்படியே நான் படித்து காட்டுகிறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இதில் தெளிவு கிடைக்கும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இந்த அர்ஜுனன் கிருஷ்ணர் இடையே நடந்த உரையாடல், அது கீதையாக மலர்ந்த விஷயம் நேரடியாக வாதமாக இருந்திருக்க முடியாது. டெலிபதி என்பதாக இருக்கும். மனதோடு மனம் பேசும் வாதம் தான் டெலிபதி. டெலிபதியை புரிந்து கொண்டால் இதை தெரிந்து கொள்ள முடியும். ஓரிரண்டு உதாரணங்களால் இதை நம் விளக்கி அந்த உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஜார்ஜ் குருஜியப் என்ற ஒரு சாது ஒருவர் இருந்தார். அவர் தமது 30 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு கிராமத்திற்கு சென்று 3 மாதங்கள் தங்கினார். அந்த 30 பேர்களையும் ஒரு மாளிகையில் ஏறக்குறைய கைதிகளைப் போல வைத்திருந்தார். வெளியே செல்ல அனுமதி இல்லை. 3 மாதங்களுக்கு ஒருவரோடு ஒருவர் ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டார். வார்த்தை மட்டுமல்ல, ஜாடையினாலோ கண்களினாலோ கூட பேசக்கூடாது என்று கட்டளை. அவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் வேறு யாரும் உடன் இருக்கும் உணர்வே இல்லாமல் தனியாக இருப்பதாகவே எண்ண வேண்டும். மற்றவரை அடையாளம் கண்டு கொள்வது கூட ஆகாது. கண்ணாலும் இல்லை, சைகையாலும் இல்லை. மற்றவர் அருகிலேயே சென்றால் கூட திரும்பியும் பார்க்கக்கூடாது. யாராவது கொஞ்சம் சைகை காட்டினாலும், சைகை புரிந்து ஏற்றாலும் அவளை வெளியே அனுப்பிவிடுவேன். சைகையினால் சம்பாஷணை நடந்ததாக ஆகிவிடும். கட்டளையை மீறி ஜாடையினால் பேச்சுவார்த்தை நடந்ததாக ஆகிவிடும் என்று எச்சரித்தார். 15 நாட்களில் 27 பேர்கள் வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள். மீதி இருந்த 3 பேர்களில் ரஷ்யாவில் பிரசித்தி பெற்ற கணித மேதை ஆஸ்பெஸ்கி ஒருவர். அவர் ஒரு சிறந்த தத்துவ ஞானியும் கூட. 3 மாதங்கள் கழிந்தன. இந்த 3 பேர்களில் ஒருவர் ஆஸ்பெஸ்கி. இந்த நாட்களில் அவர் தனியாக இருப்பது போலவே இருந்து வந்தார். அறையில் இருந்த மற்றவர்களையும் மறந்துவிட்டார். வெளி உலகமும் மறந்துவிட்டது. மற்றவர்களை மறந்துவிடும் மனிதன் தன்னையும் மறந்து விடுகிறான். தன்னை பற்றி நினைவு இருக்க வேண்டும் என்றால் மற்றவர் நினைவு இருக்க வேண்டும். ஆஸ்பெஸ்கி மற்றவர்களை மறந்துவிட்டாலும் தன்னையும் மறந்துவிட்டார். எஞ்சியது இருப்பு என்பது மட்டுமே. 3 மாதங்களுக்கு பிறகு குருஜிய ஆஸ்பெஸ்கி 2 பேரும் எதிரெதிரே அமர்ந்தார்கள். திடீரென ஆஸ்பெஸ்கிக்கு யாரோ தன்னை பெயரிட்டு அழைத்தது போல காதில் விழுந்தது. அவர் திடுக்கிட்டு நாற்புறமும் நோக்கினார். யாராயிருக்கும் என்று யோசித்தார். ஆனால் யாரும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. எதிரே குரு மட்டுமே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை கூர்ந்து நோக்கினார். நகைத்தார். மீண்டும் உள்ளுக்குள் தெளிவாக கேட்டது. புரியவில்லையா யாருடைய குரல் என்று? நான் தான் குருஜியை பேசுகிறேன் என்றார். அவரோ எதிரே வாய் மூடி மௌனமாக அமர்ந்திருக்கிறார். குரு ஆஸ்பெஸ்கி நடுங்கிவிட்டார். அது என்ன புதிய அனுபவம்? 3 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பேச்சு நடக்கிறது. குருஜியை புடைக்கினார். இப்போது மௌனத்தின் எந்த இடத்தில் வார்த்தைகள் இன்றி சம்பாஷணை சாத்தியமோ அந்த இடத்திற்கு வந்து விட்டாய். இனி நான் நேராக உன்னுடன் பேச முடியும். சொற்களுக்கு இனி அவசியமில்லை. அதாவது 1000 மைல்கள் தொலைவில் எந்தவித கருவியோ சாதனமோ இன்றியே கட்டளைகளை அனுப்பும் சோதனையில் ரஷ்யாவைச் சேர்ந்த பயாதேவ் என்ற விஞ்ஞானி வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்களும் இந்த முயற்சியில் வெற்றி பெறலாம். மிக கடினமான விஷயம் அல்ல. கிருஷ்ண அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடல் வெளிப்படையாக செய்யப்பட்டது அல்ல. இந்த விவாதம் ஆழ்ந்தது, மனதிற்கு உள்ளாகவே செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் யுத்த களத்தில் உள்ள மற்றவர்கள் சாட்சியாக இல்லை. இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். ஒரு சமயம் புத்தர் தமது சீடர்கள் கூடியிருந்த இடத்திற்கு கையில் ஒரு தாமரை மலரை ஏந்தியவாறு வந்தார். அங்கே அமர்ந்து அந்த மலரை பார்த்தவாறு இருந்தார். கூடியிருந்தவர்கள் வெகுநேரம் பொறுமையோடு இருந்தார்கள். பிறகு அழுத்து போய்விட்டார்கள். அமைதி இழந்தார்கள். பொதுவாக ஒரு பரபரப்புடன் தெளிந்து கொண்டு
நெளிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அனைவரும் புத்தர் ஏன் இப்படி மௌனியாக இருக்கிறார், பேச மாட்டாரா? மேலும் அரை மணி நேரம் ஆயிற்று, அமைதியின்மை அதிகமாயிற்று. ஒருவர் பொறுமை இழந்து எழுந்து நின்றார். நீங்கள் பேசுவதை கேட்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று புத்தரிடம் கேட்டார். புத்தகர் பொன்னையோடு சொன்னார், நான் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றேன், கேளுங்கள் கேளுங்கள் என்றார். ஆனால் சீடர்கள் விழித்தார்கள். நீங்கள் எதுவும் பேசவில்லையே, நாங்கள் எதை கேட்பது என்றார்கள். அவர்களில் ஒரு பிட்சு, ஒரு சீடர் மகா காட்சியவர். அவர் சிரித்தார். புத்தர் அவர் அருகில் அழைத்து அந்த மலரை அளித்தார். மற்ற சீடர்களை நோக்கி சொன்னார், சொற்களால் கூற முடிந்தவை அனைத்தையும் உங்களுக்கு கூறிவிட்டேன். சொற்களால் கூற முடியாமல் உள்ளத்துள் மட்டுமே கூற முடிந்தவற்றை நான் மகா காசியவருக்கு மௌனத்தாலேயே கூறிவிட்டேன். இனி உங்களுக்கு கேட்க வேண்டியதை அவரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்றார். புத்தர் மகா காசியரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மகா காசியரிடம் அவர் என்ன கூறினார் என்பதை இன்று வரை அனைவரும் ஒருவரை ஒருவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மகா காசியரிடம் ஒருவர் கேட்டபோது அவர் மீண்டும் சிரித்தவாறே சொன்னாராம், புத்தராலேயே சொற்களால் கூற முடியாதவற்றை, மௌனத்தினால் சொன்னவற்றை நான் எப்படி சொல்லுகின்ற தொல்லையில் மாட்டிக்கொள்வேன்? என்னாலும் அதை சொல்ல முடியாது. கூற முடிந்திருக்குமானால் புத்தரே உங்களுக்கு கூறியிருப்பாரே, ஏன் மௌனத்தில் சொல்ல வேண்டும்? அவரே அந்த தவறை செய்யாத போது நானும் அதை செய்ய போவதில்லை என்று கூறிவிட்டாராம். கடைசியாக முடிவிலே மகா காசியவர் மௌனமாகவே ஒருவருக்கு அறிவித்தார். அவர் மற்றொருவருக்கு தெரிவித்தார். இப்படி 28 மனிதர்கள் பரம்பரையாக வந்தார்கள். 28வது நபர் போதி தர்மர். இடையில் 700 வருஷங்கள் கடந்துவிட்டன. அவர் முதன்முறையாக சீனாவில் புத்தர் மகா காசியரிடம் வெளியிட்டதை நான் முதன்முறையாக உங்களுக்கு வாய் திறந்து சொல்லிவிடுகின்றேன் என்றபோது ஜனங்கள், இதுவரை ஒருவரும் கூறவில்லை, நீங்கள் ஏன் கூறுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், பேச்சின்றி மௌன மொழியை கேட்கக்கூடியவர்கள் இப்போது யாரும் இல்லை. நான் மரணத்தின் வாயிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லவில்லை என்றால் அந்த விஷயத்தை உலகம் இழந்துவிடும். ஆனால் வேறு வழியின்றி நான் கூறுகின்றேன் என்று சொன்னாராம். இதை போல்தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய நடந்த உரையாடல் மௌனமாக நடந்திருக்க வேண்டும். இது ஒரு நிரூபிக்க உதவக்கூடிய இந்த உதாரணங்கள். இது மற்றொரு விஷயத்தையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மௌன உரையாடலில் கால அளவு மாறுபட்டது. இதை புரிந்து கொள்ளாவிட்டால் மௌனத்தில் உரையாடல் நடந்த போது மணிக்கணக்காக ஆகுமே என்று சந்தேகப்படலாம். உள்ளிருந்து பேசினால் என்ன, வெளிப்படையாக பேசினால் என்ன, நேரம் ஆகத்தானே செய்யும் என்று கூறலாம். அதனால் இந்த கால அளவில் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் நாற்காலில் அமர்ந்தபடி ஒரு சிறு தூக்கம் போடுவதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கனவு காண்கிறீர்கள். கனவில் திருமணம் செய்து கொள்கின்றீர்கள், வேலை கிடைக்கிறது, வீடு கட்டுகிறீர்கள், குழந்தைகள் பிறக்கன, வளர்கின்றன, பையனுக்கு திருமணம், வெட்டி மேளம் கொட்டுகிறது. அப்பொழுது யாராவது உலுக்கி எழுப்பி விட்டு விட்டால் கனவு கலைந்து விடுகிறது. நீங்கள் கடிகாரத்தை பார்க்கிறீர்கள், 5 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது நீங்கள் தூங்க ஆரம்பித்து. 5 நிமிடங்களுக்குள் இத்தனை நிகழ்ச்சிகள் எப்படி நடந்திருக்கிறது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். கனவில் கால அளவு வித்தியாசமானது. 1 நிமிட நேரத்தில் வாழ்க்கை முழுவதையும் கனவாக காண முடிகிறது. இதனால் டெலிபதியின் கால கணக்கு மாறுபட்டது. எழுதுவதற்கு 2 மணி நேரம் ஆகக்கூடிய விஷயங்களை 1 நிமிஷத்தில் மௌனத்தில் பேசிவிடலாம். ஒரு கணத்தில் நீங்கள் கண்ட கனவை எழுதினால் 2 மணி நேரம் ஆகும் இல்லையா? கீதை எழுதப்பட்ட போதோ அல்லது சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறிய போதோ இப்பொழுது நமக்கு கீதை படிக்க எத்தனை நேரம் ஆகிறதோ அத்தனை நேரம் ஆகியிருக்கலாம். ஆனால் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த வாதத்திற்கு எத்தனை நேரம் ஆகியிருக்கும் என்பதை அறிந்து கொள்வது டெலிபதியின் அனுபவம் கொஞ்சமாவது இருந்தால் ஒழிய சாத்தியமில்லை. மனதோடு மனம் பேசும் நிலையில் நேரத்திற்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஆனால் அருகில் இருக்கும் வீரர்களுக்கும் கூட இவர்களுடைய வாதம் என்ன நடக்கிறது என்பதை தெரிய முடியாதபடி ஒரே நிமிடத்தில் கூட 2 பேரும் பேசி முடித்திருக்கலாம். ரதத்தை 2 படைகளுக்கு இடையே நிறுத்திய உடனேயே அர்ஜுனன் தளர்ந்து அமர்ந்த கணத்தில் எல்லா விஷயமும் பேசி முடித்திருக்கலாம் ஒரே கணத்தில். அதனால டெலிபதி மூலமாக இதுவருடைய உரையாடலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். மௌனத்தில் இங்கிருப்பது அங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி கூட கடைசியிலே அந்த 4 பேர்களுக்கு மௌனத்தின் மூலமாகத்தான் உபதேசித்தார் என்று நாம் படித்திருக்கின்றோம். எனவே கீதை கூட இப்படி மௌனத்தின் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இதை நாம் கூடுதலாக தெரிந்து கொள்வது நம்முடைய தெளிவுக்கு உதவும் என்று இங்கே அதை அப்படியே எடுத்து சொன்னேன்.
நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.